நம்மளுடைய வேலூர் ஜெயம் ஃபர்னிச்சர்ஸ்ல நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லயும் சரி இல்ல ஷார்ட்ஸ்லயும் சரி நம்ம ஆர்டரா எடுக்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஃபர்னிச்சர்ஸ்லாம் அப்லோட் பண்றதாங்க நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே. அந்த ஒரு விதத்துல இன்னைக்கு நம்மளுடைய ஜெயம் ஃபர்னிச்சர்ஸ்ல பார்க்க போறது இந்த ஒரு பிரம்மாண்டமான டிசைன் கொண்ட கட்டில் பத்தி மட்டும் தான் நினைக்கிறீங்களா? நம்ம தான் வெரைட்டியா பண்றதுல பேர் போனவங்களாச்சே, விட்டுருவோமா? அப்படி ஒரு புது விதமான ஹைட்ராலிக் ஸ்டோரேஜோட இதுல எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க. ஹைட்ராலிக் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கட்டிலோட கட்ட அழகை பற்றியே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்களேன். நல்ல ஒரு வயசான மரமாக எடுத்து அது ஒரு சைஸான பலகையாக கட் பண்ணி அதையும் காய வச்சு தாங்க இந்த ஒரு கார்விங் டிசைனை கொண்டு வந்திருக்கோம். இந்த கட்டிலுக்கே ஒரு பார்வையாக அமைஞ்சது இந்த ஒரு லெக் போர்ஷனில் வந்திருக்க பெல்லி டிசைன் தாங்க. பார்க்கவும் ரொம்ப சூப்பராகவும் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாகவும் இருந்ததுங்க. சரி, கட்டில் பற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம கண்டென்ட்டான ஹைட்ராலிக் உள்ள அப்படியே போயிடலாமா? இப்படி 4 பக்கமும் அதனுடைய பார்ஸை ஃபிட் பண்ணிட்டு பிறகு ஒரு வீட்டுக்கு எப்படி அடித்தளம் முக்கியமோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு பாக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான அடித்தளமாக அமையிறது இந்த ஒரு 5 சட்டம் தாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி அமையறதுக்கு இந்த மாதிரி 2 பிளைவுட்டையும் கொடுத்து நீங்க ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஒரு கேரேஜ் மாதிரி எந்த அளவுக்கு பெருசாகவும் ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குன்னு பாருங்க. அடுத்ததா அதுக்கு மேல வர ரெஸ்டிங் போர்ஷன்ல யூஸ் பண்ற பிளைவுட் தாங்கிறதுக்கு ஒரு நீட்டமான ஒரு சட்டத்தையும் கொடுத்துடுறோங்க. நடுவில் நீட்டமா கொடுத்து சைட்ல ஒரு வாட்டமா நம்ம பிளைவுட் செய்யும் கூடவே நம்ம ஹைட்ராலிக் ராட்ஸையும் சேர்த்து பேலன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தாங்க இந்த 2 பேலன்சிங் ராடும். இந்த ஒன்டார்ல இவர் தாங்க நம்ம கட்டிலோட ஹீரோ. நம்ம ஹைட்ராலிக்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் குவிட்டு இருந்தது இவரை பத்தி தாங்க. இவரோட தாராள மனசு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 300-400 கிலோ வெயிட் அளவுக்கு தாங்கி நிற்பாருங்க. இவரை இப்படியே இந்த பேலன்சிங் ராடோட 2 பக்கமும் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு கூடவே டாப் போர்ஷன்ல யூஸ் பண்ற பிளைவுட்ஸ்லயும் 2 பக்கமும் மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் பண்ணியும் கொடுத்துட்டு அது எப்படிப்பா 2 பிளைவுடுமே மேல பிளேஸ் பண்றோம்னு தானே நினைக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. அதுக்குண்டான நட்டு மட்டும் சும்மா நறுக்குன்னு சொருகி விட்டுட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற போல்ட்டையும் நல்லா திருவி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக்கோட ஃபிட்டிங் போர்ஷன் எல்லாமே முடிஞ்சதுங்க. இதோட ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஓப்பனிங்கோ க்ளோசிங்கோ ரொம்பவே ஸ்மூத்தான டிரான்சிஷனா இருக்குங்க. சரி, வெயிட் இல்லாத போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எல்லாமே ஏறி இறங்குது, அது ஓகே. அதே வெயிட் வச்ச பிறகு தூக்குறதுக்கு ரொம்ப டைட் ஆயிடுமோ, தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதீங்க. இப்படி ஒரு 50 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் இருக்கிற பெட்டை போட்டு லைட்டா லிஃப்ட் பண்ணி மட்டும் விட்டா போதும். எந்த வித ப்ரெஷரும் இல்லாம நம்ம ஆள் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி திறந்து மூடி பாருங்க. இவ்வளோ தாங்க. இப்படி ஒரு அண்டர் பாக்ஸ் ஹைட்ராலிக் சிஸ்டமை இந்த ஒரு மெத்தட்ல தாங்க யூஸ் பண்றோம். இப்படி ஒரு புது விதமான ஸ்டோரேஜோட இப்படி பிரம்மாண்டமான டிசைன் கொண்டு கட்டிலோட அழகும் சேரும்போது அது எப்படி இருக்குன்னு நான் சொல்றதை விட ஒரு கமெண்டா போட்டீங்கன்னா அதுவே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா அமையுங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான கிங் சைஸ் கட்டிலுக்கு ஒரு குயினா அமைஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல வந்திருக்க ஒரு கிளாஸியான குஷன் ஐட்டம் தாங்க. நம்ம மரத்துக்கு கொடுத்திருக்க ஒரு பளபளன்னு ஃபினிஷிங்க்கும் இந்த ஒயிட் கலர் குஷன் மேட்சிங்க்கும் நம்ம கண்ணுக்கு ஒரு கேட்சிங்கா அமையுதுங்க. இப்படி ஒரு டேஷிங்கான டிசைன் கொண்ட கட்டில் உங்க வீட்டில் ஒரு மெம்பரா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கடையில் ஒரு ஆர்டரும் கொடுத்துட்டு நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிருக்கோங்க.